அர்த்தம் எடுத்துக்காதீங்க, அது நல்லது கிடையாது. செய்வாங்க. அந்த வகையில் எல்லா லக்னத்துக்கும் அர்த்தம் எடுத்துக்கங்க. நம்ம சொல்கிறது மேச லக்னம் அப்படின்னா புதன் செவ்வாய் குரு இது 3 கிரகங்களும் மற்றும் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியான சனி பகவானும் கெடுதலை செய்வார்கள். சனி பகவானும் கெடுதலை செய்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுடைய தசாபுத்தி வரும்போது மேச லக்னத்துக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். ரிஷப லக்னத்துக்கு தன்னோட லக்னாதிபதி சுக்கிரன் தான், அவரே 6ஆம் அதிபதியாகவும் இருப்பார். 8-11 அதிபதி குரு பகவான் மற்றும் 7-12 செவ்வாய். ஆக சுக்கிரன் குரு செவ்வாய் இது மட்டும் இல்லாமல் 9-10 சனி பகவானுடைய தசாபுத்தியும் அது பாதகாதிபதினு சொல்லக்கூடியதுனால அதுவும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் விதிவிலக்கு கொண்டு பாதகாதிபதி பாதகத்தை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். இருந்தால் கூட நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்கள் சுக்கிரன் குரு செவ்வாய் மற்றும் பாதகாதிபதியான சனி ஆகிய இந்த 4 கிரகங்களோட தசாபுத்தி வரும்பொழுதெல்லாம் கெடுதல் நடக்க வாய்ப்பு உள்ளது. தசா புத்தி அந்தாரம் உள்ளாந்தாரம் எது நடந்தாலும். மறுத்து 3வது லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு எல்லாத்துக்கும் 6-8-12 சொன்னால் வீடியோ பெருசாக போயிடும், அதனால் மேட்டர் மட்டும் சொல்லிகிட்டே வரேன். கடக லக்னத்துக்கு குரு பகவான் சனி பகவான் மிதுனத்துக்கு சொல்லணும். மிதுனத்துக்கு செவ்வாய் சனி சுக்கிரன் மற்றும் பாதகாதிபதி குரு. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் சனி சுக்கிரன் குரு இந்த 4 கிரகங்கள் பாதகத்தை செய்யும். கடக லக்னத்துக்கு குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கிரன், திரும்ப சொல்ற குரு சனி புதன் சுக்கிரன் 4 கிரகங்கள் பாதகத்தை செய்யும். சிம்ம லக்னத்துக்கு சனி குரு சந்திரன் செவ்வாய். சிம்ம லக்னத்துக்கு சனி குரு சந்திரன் செவ்வாய் பாதகத்தை செய்வார்கள், கெடுதலை செய்வார்கள். கன்னி லக்னத்திற்கு சனி பகவான் செவ்வாய் சூரியன் குரு. சனி செவ்வாய் சூரியன் குரு இது கன்னி லக்னத்துக்கு ஆகாது, கெடுதலை செய்யும். துலா லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி குரு, லக்னாதிபதி 8ஆம் அதிபதியான சுக்கிரன் மற்றும் 9-12